श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஹனுமான் மேலே இருக்கிற ஆஞ்சநேயன் மேலே இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காணலாம். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம் வத ஸ்ரீராமதூத கிருபா சிந்தோ மத்காரிய சாதய பிரபோ. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம் வத, அதாவது எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும்னா இது சாத்தியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியலன்னா இது அசாத்தியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்செப்டை இந்த ஸ்லோகத்திலே அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அசாத்தியம் சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம் வத, அதாவது நம்மளோட ஹனுமான் நினைத்தார்னா, ஹனுமானோட எண்ணம் இருந்ததுன்னா, ஹனுமானோட கன்சென்ட் இருந்ததுன்னா அசாத்தியமான விஷயங்களையும் சாத்தியமாக மாற்றி நம்மளால் செய்ய முடியுமா? அதனால் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோமோ அது ஹனுமானின் அருள் இருந்ததுன்னா, ஹனுமானின் அருள் பார்வை இருந்ததுனாலே, அந்த பார்வை பட்டதுனாலவே அந்த செயலை துவங்க முடியுமாம், அந்த செயலை வெற்றிகரமாக முடிக்கவும் முடியுமாம். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம் வத ஸ்ரீராமதூத கிருபா சிந்தோ மத்காரிய சாதய பிரபோ. அதாவது ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ரகுகுலத்தில் தோன்றிருக்கும் ராமருக்கு தூதனாக, பக்தனாக, தாசனாக இருக்கும் நம்மளோட ஹனுமான் நினைத்தால், அவர் மனசுல இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைத்தார்னா நிச்சயமாக அந்த காரியத்தை செய்ய விடாம யாராலையும் தடுக்கவே முடியாதாம். அந்த ஒரு பவர், அந்த ஒரு சக்தி வேற எந்த தேவனுக்குமே எந்த ஒரு கடவுளுக்குமே இல்லையாம். அதனால ஒரு முறை ஹனுமான் பார்த்துட்டு சரி ஓகே இந்த வேலையா நல்லா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா வேற எந்த ஒரு கடவுளாலையும் சரி, ஏன் அவரை பெற்ற தாயான அஞ்சனையால் சரி, தனக்கு பிரபுவாக இருக்கும் ஸ்ரீராமராக இருந்தாலும் சரி, யாராலையுமே அவரால் நினைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தடுக்கவே முடியாதாம். அதனால அப்பேற்பட்ட உன்னை நான் நினைக்கிறேன், உன்னை நான் துடிக்கிறேன், நிச்சயமாக என்னோட கடமைகள் எல்லாத்தையும் சந்தோஷமாக வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு நீந்தான் அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிறோமாம் ஹனுமான் கிட்ட. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காணலாம். இந்த நபர் தன்னோட கட்டிலில் உட்காந்துக்கிட்டு அந்த பணப்பையே பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவருக்கு யோசனை வர்றதுதான். என்னன்னா, நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கே, இவ்வளோ பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டக்குன்னு வந்த யோசனை என்ன அப்படின்னா, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பணம் வைத்திருக்கிறவர்கள் பணக்காரர்களாக இருக்கிற இவர்கள் அவ்வளோ லேசாக பணத்தை செலவு பண்ண மாட்டான். எப்பயுமே பார்த்து தான் பண்ணுவார் எல்லா விஷயத்தையுமே. அதனால பார்த்து அவள் செலவு பண்ணும்போது அவளே அந்த பரம்பரையாக பணக்காரலாக இருக்கிற அவள் அந்த மாதிரி செய்யும்போது அவளை நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு நானும் அதான் பண்ண போகிறேன், இனிமே நான் துளியாக என்னோட காசை செலவு பண்ண போகிறேன், அப்போ தான் கொஞ்சோண்டு செலவு பண்ணிட்டா மிச்சம் இருக்கிற காசை பார்த்து இவ்வளோ பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட முடியும் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அன்னிலேருந்து தன்னிடம் இருக்கும் அந்த காசை வச்சுக்கிட்டு, இதுக்கு முன்னாடி அவர் வாங்கின காசு எவ்வளோ, அதுக்கு முன்னாடி அவர் வாங்கின அந்த சம்பளம், அந்த ஆங்கிலேயர்கிட்ட அவர் போயிட்டு வேலை செய்யும் போது அவர் வாங்கின சம்பளம் எவ்வளோ அப்படின்னா, இப்போ அவருக்கு கிடைச்சிருக்கிற அந்த புதையல், அவர் அது புதையல் அப்படின்னு கருதுகிறார். அவருக்கு கிடைச்ச அந்த பணப்பையில் அந்த புதையலில் இருக்கிற அந்த காசை விட ரொம்ப கம்மியாம். அதாவது இந்த புதையலில் இருக்கிற காசு அவர் வாங்கின காசை விட 20 மடங்கு அதிகமாக இருந்தாராம் சம்பளத்தை விட. இப்படி ஒரு பணம் கிடைத்தால் யாருக்கு தான் மனசில் ஒரு ஆசை வராமல் இருக்கும், இந்த பணத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு. அதனால்தான் இவருக்கும் அந்த ஆசை வரும்போது சாப்பிட்ற அந்த சாப்பாட்டுக்காக வாங்குற காய்கறிகளை கட் பண்ணுறாராம், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக்குறாராம். அது மட்டும் இல்லாமல் அவர் வாங்கிட்டு இருக்கிற அந்த சாதம், அந்த அரிசி எல்லாத்தையுமே கம்மி பண்ணுறாராம். அவர் போட்டுக்க வச்சிருந்த துணியெல்லாம் விற்று, அந்த போட்டிருக்கிற துணியெல்லாம் விற்று ஒரே துணியை வச்சு ஒரு துணி போடுமே, இதுவே நம்ம துவைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற துணிகளெல்லாம் விற்று அதுலேருந்து வர காசை, அந்த பொற்காசுகளை அந்த காசோட பணப்பையோட வைக்கிறாராம். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் செய்து கடைசியில் அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த ஓட்டை குடிசையிலே இருந்தால் போதும், புது வீடுலாம் வேண்டாம், நம்மகிட்ட காசு இருக்குது, காசு மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு பணம்னு சொல்லிட்டு பணத்தோடையே வாழ ஆரம்பிக்கிறாராம் அவர்.
இப்படி போயிட்டு இருக்கும்போது இவரோட வாழ்க்கை எப்படி ஒரு முடிவுக்கு வர்றது, இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது, எங்கே கொண்டு போய் முடியறது இது. நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.